அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம முஸ்லீம் சகோதர சகோதரிகள்லேயே எத்தனையோ பேர் சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையிலையும் கொண்டுட்டு வரணும், சுன்னத்தான வாழ்க்கை வாழணும் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறதை நம்ம கேட்டிருப்போம், நம்மளே அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்போம். ஆனாலும் இன்றைய காலகட்டத்திலையும் எத்தனையோ முஸ்லீம்களுக்கு சுன்னத் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை விஷயமே தெரியாமல் இருக்கு. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. முதல்ல சுன்னத்துனா என்னன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அடுத்து ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க தினசரி பின்பற்ற வேண்டிய 50 அவசியமான சுன்னத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல சுன்னத்துனா என்ன? அஸ்ஸுன்னத்து ஹுவ ஃபஅல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கௌலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்துனா என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தவை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு ஏவிய விஷயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு தடுத்த விஷயங்கள். அதாவது கிட்டத்தட்ட சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ரசூல்லா சொன்னதை செய்கிறது, ரசூல்லா ஒன்று செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த செயலை செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை ஆகுமாக்கி இருக்கிறாங்க, ஆர்வப்படுத்தி இருக்கிறாங்க, ஏவி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு செயலை செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை தடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்திலிருந்து நாமளும் நம்மளை தவிர்த்திருக்கிறது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விற்கு ஒப்பாகவே நம்முடைய வாழ்க்கையையும் ஆக்கிக் கொள்வதற்கு பெயர் தான் சுன்னத். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றதுனால அல்லாஹ் நமக்கு அளவற்ற நன்மைகளையும் கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. யார் என்னுடைய வழிமுறைகளை, என்னுடைய சுன்னத்தை பேணவில்லையோ, பின்பற்றவில்லையோ, அவர்கள் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்போ சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்றுறது அவர்களுக்கு அத்தியாவசியமானது. அது மட்டும் அல்லாமல் இதன் மூலமாக அந்த அடியார்கள், சுன்னத்தை பின்பற்ற அடியார்கள் அல்லாஹுடைய பார்வையில் மட்டுமல்லாமல் அடியார்களுடைய பார்வையிலையும் ஒரு சிறந்த மனிதராக, சிறந்த முஸ்லீமாக, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவார். ஏன்னா சுன்னத்தான விஷயங்களை பாருங்களேன், எல்லாமே குவாலிட்டியான, சிறப்பான, நல்லொழுக்கம் உள்ள ஒரு குணங்கள், ஒரு குணாதிசயங்கள் தான். அப்படிப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிமும் தினசரி வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய 50 எளிமையான சுன்னத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவது சுன்னத், கழிவறையில் பேசக்கூடாது. நவுதுபில்லா. இன்றைய நாட்களில் எத்தனையோ முஸ்லீம்கள் ரொம்ப சர்வ சாதாரணமாக செய்கிற ஒரு தவறான காரியம், பாத்ரூம்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாயவே திறக்கக்கூடாது. ஆனால் இன்றைய நாட்களில் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே அதாவது நம்ம கழிவறையில் நம்முடைய வாஷ்ரூம்லேருந்து எந்த ஒரு சத்தமுமே வெளியாகக்கூடாது. அந்த இடத்துல ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. அதனால் கழிவறையில் பேசாமல் இருக்கிறது சுன்னத். அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் செஞ்சுருக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் ஏவி இருக்கிறாங்க. ரெண்டாவது சுன்னத், இரவு விரைவாக தூங்கி விடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கெல்லாம் கட்டளை போட்டிருக்கிறாங்க, இஷா தொழுதுட்டு எவ்வளவு விரைவாக தூங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக தூங்கிடணும். ஆனால் இன்றைய நாட்கள் நம்ம முஸ்லீம்கள் கைக்கு ஃபோன் வந்ததுக்கு பின்னாடி நம்ம தூங்குறதெல்லாம் 11-12 மணிக்கு தான் எத்தனையோ முஸ்லீம்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்ப பெண்மணிகள் கூட இரவுல டிவிலாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த தொலைக்காட்சி நாடகங்கள், இந்த பிக் பாஸ் மாதிரி இன்றைய காலகட்டத்தில் பார்த்துட்டு தூங்குறதுக்கு 11-11:30 ஆகிடுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இஷா தொழுதுட்டோம் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ விரைவாக நம்மளால் தூங்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ விரைவாக நம்ம தூங்கிடணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை போட்டிருக்கிறாங்க. அதுதான் சுன்னத். மூன்றாவது சுன்னத், மிஸ்வாக் உபயோகிப்பது. மிஸ்வாக் பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னென்னா, இன்றைய நம்முடைய காலகட்டத்தில் அதற்கு மார்க்க அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறாங்க, நம்முடைய பற்களை சுத்தமாக வச்சுக்கிறது. அதாவது ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா, காலை நேரங்களில், நைட் நேரத்தில், அப்படி ப்ரஷ் பண்ணுறதே ஒரு சுன்னத்து தான் அப்படின்னு அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நான்காவது சுன்னத், புன்னகை. முகத்தில் எப்போவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் ஒரு புன்னகை பூத்த முகமாகவே இருக்கும்னு அனஸ் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸில் அறிவிப்பு செய்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய முகத்துலேயும் ஒரு லேசான ஒரு புன்னகை எப்போவுமே இருக்கிறது ஒரு சுன்னத்தாக பதிவாகுது.
ஐந்தாவது சுன்னத் இஸ்லாத்தை பரப்புதல், குர்ஆனை பரப்புதல், மார்க்க கல்வியை மற்றவங்களுக்கு பரப்புதல். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, முஸ்லிம்களே சிறந்தவங்க யாரு? குர்ஆனை தானும் கற்று மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறவங்கன்னு சொன்னாங்க. அப்போ இஸ்லாத்தை மற்றவங்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கிறது, இஸ்லாத்தினுடைய தெளிவை மற்ற முஸ்லிம்களுக்கு புரிய வைக்கிறதெல்லாம் ஒரு சுன்னத்தான காரியம். அடுத்து ஆறாவது சுன்னத், பேசினால் நல்ல பேச்சு பேசுவது, இல்லைன்னா அமைதியாக இருந்துடுறது. குறிப்பாக கவனித்து பாருங்கள், இன்றைய நாட்களில் இந்த கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் ஆகிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க தான் மக்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியமான இடத்துல இருக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் ஒரு உலகம் தெரிஞ்ச மனுஷன். கெட்ட வார்த்தை பேசலாட்டி அவர் ஒரு தயிர் சாதம், அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட அவர் உலகம் தெரியாதவர், உலகத்தை அறியாமல் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை பார்க்குறாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக்கிட்டாங்க கெட்ட வார்த்தை பேசுகிறத. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு அறிவிப்பில் வருது, கெட்ட வார்த்தை பேசுகிற மனிதர்களுக்கு அருகில் மலக்குமார்களே போக மாட்டாங்க, அந்த மனுஷன் பக்கத்திலே மலக்குமார்கள் போக மாட்டாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பில் சொல்லி இருக்கிறாங்க. அதனால் நம்ம பேசுகிற பேச்சு நம்முடைய வார்த்தைகளை சரி செய்யணும், இல்லாட்டி பேசாமல் இருந்துடணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ஏழாவது சுன்னத், நம்ம செப்பல் போட போகிறோம், காலணி அணிய போகிறோம் அப்படின்னா நம்மளோட வலது காலில் முதல்ல போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எட்டாவது சுன்னத், 1/3 உணவு உட்கொள்ளுதல். நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு வயிறு ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் மற்ற இபாதத்துகளில் அமல்களை சுறுசுறுப்பாக செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கம்மியாக சாப்பிட்றத நமக்கு ஏவி இருக்கிறாங்க. 9வது சுன்னத், நோயாளியை நலம் விசாரித்தல். 10வது சுன்னத், சாப்பிடும் போதும் தண்ணீர் குடிக்கும் போதும் உட்கார்ந்து குடிக்குதல் சாப்பிடுதல். சாப்பிட்டாலும் சரி தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி எப்போவுமே உட்கார்ந்துடணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம மதரசாக்கள் எல்லாம் இப்படி தர்த்தீப் பண்ணுவாங்க, ஒரு பிஸ்கட் சாப்பிட்றோம், ஒரு குச்சி மிட்டாய் சாப்பிட்றோம், ஒரு ரூபா மிட்டாய் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் உட்கார்ந்து சாப்பிடணுன்ற அளவுக்கு தர்த்தீப் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 11வது சுன்னத், வலதுபுறமாக தூங்குதல். தூங்கும்போது நம்ம வலதுபுறமாக சாஞ்சு தூங்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 12வது சுன்னத், மாதத்தில் 3 நாள் நோன்பு வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதத்திலையும் 3 நாள் நோன்பு வச்சிருவாங்க. 13வது சுன்னத், சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவது. இன்றைய நாட்களில் பெரியவர்கள்லாம் எத்தனையோ பேர் சிறுவர்களை பார்த்தாலே ஒரு கடுகடுத்த முகமாக இருக்கிறாங்க. பெரியவர்களை பார்க்கவே சின்ன பசங்கள்லாம் பயப்படுறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை பார்த்தாலே அவங்க கூட அவ்வளோ ஜாலியாக பேசுவாங்க, அவங்கள பார்த்து அவங்க கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக பேசுவாங்க. அதுதான் சுன்னத். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற முஸ்லிம்களுக்கும் ஏவி இருக்கிறாங்க. 14வது சுன்னத், சாப்பிட்ட பிறகு விரல் சூப்புவது. 15வது சுன்னத், கொட்டாவி விடும்போது வாயை மூடிக்கொள்வது. எந்த அளவுக்கு இதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம தொழுகையில் இருக்கோம், அப்போ நமக்கு கொட்டாவி வருது அப்படின்னாலும் அப்போவும் நம்முடைய இடது கையால் நம்முடைய வாயை மூடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு இதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. 16வது சுன்னத், வலது கையால் சாப்பிடுவது. இன்றைய நாட்களில் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், பிரபல்யமானவர்கள்லாம் இடது கையில் சாப்பிட்றாங்க. ஸ்பூனில் கூட இடது கையில் சாப்பிடக்கூடாது. அப்படி பெரியவங்க ஃபேமஸாக இருக்கிறவங்களாம் இடது கையில் சாப்பிட்றத பார்த்துட்டு இப்படி தான் பணக்காரங்களாம் சாப்பிடுவாங்க போல், பெரியவங்க சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்களாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க போலன்னு அவங்களோட காரியங்களை, அவங்களோட அனாச்சாரியமான இந்த விஷயங்களையெல்லாம் இன்றைக்கு எத்தனையோ முஸ்லீம்களும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. ஆனால் இடது கையில் சாப்பிட்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. வலது கையில் தான் சாப்பிட்ருக்காங்க, வலது கையில் தான் சாப்பிடணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து 17வது சுன்னத், உணவை குறை கூறக்கூடாது. ஆனால் என்னவோ தெரியலங்க, காலாகாலமாக நீங்கள் கவனித்து பாருங்களேன், நம்ம வீட்டு ஆண்கள்லாம், நம்ம வீட்டு பெண்கள் நமக்காக எவ்வளவோ சிரமப்பட்டு எஃபர்ட்ஸ் போட்டு நமக்காக அவ்வளோ உழைச்சி ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க, சாப்பாடு நல்லா பண்ணியிருக்கமா, ஜஸாக்கல்லா, ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே சாப்பாட்டில் ஒரு குறை நிறை வந்துருச்சு அப்படின்னாலும், ஏதாவது ஒரு கல் உப்பு கூட போயிடுச்சு அப்படின்னாலும், ஒரு முடி தவறுதலாக விழுந்துட்டாலும் கூட அந்த வீடே ரெண்டாக ஆக்கிடுறாங்க. எத்தனையோ பேர் சாப்பிடாமல் போயிடுறாங்க, தட்டை உதறி விட்டுடுறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. சாப்பாடை குறை சொன்னதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடை குறை சொல்கிறத தடுத்திருக்கிறாங்க. 18வது சுன்னத்,
பிறரின் குறைகளை அலசி ஆராய்வது, பிறரின் குறைகளை தேடி திரிவது. யார் எங்கே என்ன பண்ணுறாங்க நமக்கு எதுவுமே தேவையே கிடையாது. முக்கியமாக குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு 4G 5G விடலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு நல்ல விஷயத்தை கூட தவறான ஒரு காரியமாக, தவறான ஒரு விஷயமாக குறையாக திணிச்சு மக்களுக்கு மத்தியில் பரப்புகிறாங்க. ஒரு குறையான விஷயத்தை அதை 10 மடங்கு பெருசாக்கி மக்களுக்கு மத்தியில் பரப்புகிறாங்க. இப்படி மற்றவர்களுடைய குறைகளை அலசி ஆராயிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. அடுத்தவர்களுடைய குறை தேடக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 19வது சுன்னத், ஒரு பிரயாணம் முடிந்து இருப்பிடத்திற்கு வரும்போது 2 ரக்காத் தொழுதுறணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 20வது சுன்னத், சுன்னத்துகளை வீட்டில் தொழுவது. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் கவனித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் சுன்னத் தொழுதுட்டு பள்ளிக்கு வந்து ஃபர்லு தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றுவாங்க. ஃபஜ்ர் தொழுகையாக இருக்கட்டும், எல்லா தொழுகைகளுக்குமே முன்பின் சுன்னத்துகளை தன்னுடைய வீட்டில் தான் தொழுவாங்க. ஒரு விதத்தில் இது ஒரு நல்ல ஐடியானே சொல்லலாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபிரிஸ்தானாக ஆக்கிறாதீங்க. அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு இபாதத்துமே நடக்காமல் நீங்கள் வச்சுக்காதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் நம்முடைய வீட்டில் இபாதத்தை, அமல்களை கொண்டுட்டு வர்றதுக்கு சிறந்த வழி என்னென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிமுறையை பின்பற்றுறது. நம்ம பள்ளிக்கு போய் சுன்னத் தொழுதுட்டு ஃபர்லு தொழுகிறதையும் விட வீட்டில் சுன்னத் தொழுதுட்டு பள்ளிக்கு போய் நம்ம ஃபர்லு தொழுதுட்டு வந்தோம்னா அது சிறப்பான காரியமாக இருக்கும். நம்முடைய வீட்டில் நம்ம ஒரு அமல் செஞ்ச மாதிரி இருக்கும். இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வீட்டிலையும் பரக்கத் செய்கிறான். 21வது சுன்னத், தண்ணீரை வீணாக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஆற்றில் ஒழு செய்தாலும் அளவோடு ஒழு செய் அப்படின்னு. 22வது சுன்னத், கழிவறைக்குள்ளே நுழையும் போது, வாஷ்ரூம்குள்ளே நுழையும் போது இடது காலால், லெஃப்ட் லெக்கால் நம்ம உள்ளே போகணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. 23வது சுன்னத், வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் சொல்லி நுழைவது. அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே நம்ம சலாம் சொல்லிட்டு வரணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு எத்தனையோ நபர்கள் மற்றவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா கூட எந்த ஒரு அனுமதியுமே வாங்காமல், பெர்மிஷன் வாங்காமல், சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க, வீட்டுக்கு உள்ளேயே போயிடுறாங்க. ஆனால் இஸ்லாத்தை தாண்டி ஒரு இங்கிதமாகவும் ஒரு சரியான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா வீடுகளில் இருக்கிற பெண்கள் இருப்பாங்க, அவங்க ஒரு கம்ஃபர்ட்ஸாக இருந்திருப்பாங்க, ஆடைகளில் கொஞ்சம் அரைக்குறையாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் எந்த காரணமுமே இல்லாட்டியும் கூட நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம சலாம் சொல்லிவிட்டு உள்ளே போகணும், அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு உள்ளே போகணும். அடுத்து 24வது சுன்னத், உயரமான இடங்களில் ஏறும்போது, உதாரணமாக படிக்கட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போது அல்லாஹு அக்பர் சொல்லுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல மேலே ஏறுறாங்க அப்படின்னா அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு தான் ஏறுறாங்க. அடுத்து 25வது சுன்னத், சின்ன சின்ன விஷயங்களையும் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களையும் ஃபஸ்ட்டு அல்லாஹ் கிட்ட கேட்குறது. உதாரணமாக ஒரு பேனா வேணும்னா ஃபஸ்ட்டு அல்லாஹ் கிட்ட கேட்குறது, ஒரு தொப்பி வேணும்னா அல்லாஹ் கிட்ட கேட்குறது. இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முதல்ல அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு அதற்கடுத்து அதற்கான முயற்சிகளை செய்ய நம்ம ஆரம்பிக்கணும். அடுத்து 26வது சுன்னத், வலமையாக தஹஜ்ஜத் தொழுகிறது. 27வது சுன்னத், தனித்தனியாக சாப்பிடக்கூடாது, எல்லாருமே சேர்ந்து சாப்பிடணும். இன்றைக்கி நம்ம எத்தனையோ நபர்கள் பாருங்களேன், வீடுகளில் ரொம்ப முக்கியமாக கவலைப்படுற ஒரு விஷயம்னா வீட்டில் பரக்கத்தே இல்லை, வியாபாரத்தில் ஒரு பரக்கத்தே இல்லை, குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, சண்டை சச்சரவாகவே இருக்குது. ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கவனித்து பாருங்கள், நம்ம வீடுகளில் பையன் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் டிவியை பார்த்துக்கிட்டு ஒரு நேரத்தில் சாப்பிடுவார், இன்னொருத்தர் ரூம்குள்ளே சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க கிச்சனில் போய் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் ஹாலில் உட்காந்து சாப்பிடுவார், ஒவ்வொரு நேரங்களில் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் பார்த்தீங்கன்னா கணவர் சாப்பிடாமல் மனைவி சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இருக்குது. அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா தெய்வ குத்தம் ஆகி போயிருன்ருக்கு. கணவர் சாப்பிட்டுட்டு எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதை மட்டும்தான் அந்த அடுப்பங்கரையில் வச்சு பெண்கள் சாப்பிடுவாங்க. இதை ஒரு ட்ரெடிஷனாகவே, ஒரு நாகரிகமான ஒரு செயலாகவே அப்படி செயலாட்டி ஒரு தெய்வ குத்தங்கிற ஒரு அளவில் பார்க்குற பெண்களை, ஒரு கலாச்சாரத்தை நம்மளால் இன்றைக்கும் பார்க்க முடியுது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை வச்சு நம்ம சொல்லலாம், எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்றது தான் சுன்னத். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய வீட்டுக்கு பரக்கத்தை கொண்டுட்டு வரும். 28வது சுன்னத், ஆண்கள் நறுமணம் பூசிக்கொள்வது. ஆல்கஹால் ஃப்ரீயான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு அத்தர் பூசிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்.
29வது சுன்னத் சலாத்துல் இஸ்திகாரா. அதாவது எந்த ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னாலும் அல்லாஹ் கிட்ட அந்த ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போயிட்டு அடுத்து அந்த முடிவை எடுக்கிறது. 30வது சுன்னத் தூங்கி எழுந்ததும் துவா ஓதுவது. தூங்கி எழுந்ததும் ஓதும் துவா அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா. 31வது சுன்னத் வீட்டில் உலு செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் தான் ஒழு செஞ்சுட்டு, சஹாபாக்களும் சரி வீட்டில் ஒழு செஞ்சுட்டு பள்ளியில் போய் தொழுவாங்க. அப்புறம் பள்ளி வாசல்களில் இந்த ஹவுஸ் கட்டி வச்சுருக்கிறாங்க, நீர்த்தேக்கங்கள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க, ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வெளியூர்லேருந்து வர்ற பிரயாணிகளுக்காக கட்டப்பட்டது தான். ஆக்சுவலாக அசலில் சுன்னத் என்னென்னா வீட்டில் ஒழு செஞ்சுட்டு நேரடியாக பள்ளிக்கு வர்றது தான் சுன்னத். 32வது சுன்னத் இடது காலால் பள்ளியை விட்டு வெளியேறுவது. பள்ளிவாசலிருந்து வெளியில் போகும்போது நம்மளோட லெஃப்ட் காலால் நம்ம வெளியில் வர்றது. 33வது சுன்னத் ஒரு பகுதியில் நம்ம கீழே இறங்குறோம், படிக்கட்டிலே கீழே இறங்குறோம் அப்படின்னா சுப்ஹான் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே கீழே இறங்குறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. 34வது சுன்னத் சொந்த மொழியில் துவா செய்வது. நமக்கு தெரிஞ்ச மொழியிலே நம்ம துவா செய்யலாம். அரபிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபிக் தான் தாய்மொழி. இப்போ நமக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா தமிழ்லேயே நம்ம தாராளமாக துவா செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய்மொழின்றதை வச்சு நம்ம கவனிக்கும் போது நாம் நம்மோட தாய்மொழியான தமிழில் துவா செய்கிறது ஒரு விதத்தில் சுன்னத்தும் கூட. சுப்ஹான் அல்லாஹ். 35வது சுன்னத் விருந்தினர்களுக்கு உணவளிப்பது. 36வது சுன்னத் ஆண்கள் கரண்டை காலுக்கு மேலாக ஆடை அணிவது. 37வது சுன்னத் தினசரி குர்ஆன் ஓதுவது. 38வது சுன்னத் நோயாளிகளை நலம் விசாரிப்பது. நோயாளிகள் மட்டுமல்லாமல் பொதுவாகவே எல்லா முஸ்லிம்களையும் சக சகோதர சகோதரிகளை நலம் விசாரிப்பதும் ஒரு சுன்னத்தான காரியம்தான். 39வது சுன்னத் ஐவேளை தொழுகைகளையும் முதல் ரக்காயத்தில் ஆரம்ப வக்திலேயே பிடிச்சி தொழுகிறது. 40வது சுன்னத் பள்ளிவாசலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா வலது காலை முன் வச்சு நுழைகிறது. 41வது சுன்னத் தூங்கும் முன் விரிப்பை உதறுவது. நம்ம படுக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு, பெட்டில் படுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம படுக்கணும். 42வது சுன்னத் செடி நடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செடி நட்டு வச்சிருக்கிறாங்க, மரம் வளர்த்துருக்கிறாங்க. மரம் வளர்க்குறதுக்கு முஸ்லிம்களுக்கும் ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க. 43வது சுன்னத் தூங்கும் முன் உலு செஞ்சுட்டு தூங்குறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுக்க தூங்குறதுக்கு முன்னாடி உலு செய்யாமல் தூங்குனதே கிடையாது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற முஸ்லிம்களுக்கும் ஏவி இருக்கிறாங்க. 44வது சுன்னத் தன்னுடைய நண்பர்களுக்காக குடும்பத்தினர்களுக்காக துவா செய்வது. 45வது சுன்னத் அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. நமக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க கூட நம்ம ரொம்ப நல்ல பழக்க வழக்கத்தில் வச்சுக்கணும். ஈவன் அவங்க மாற்று மதத்தினராக இருந்தால் கூட அவங்க கூட நம்ம நல்ல முறையில் பழக்க வழக்கம் வச்சுக்கணும். 46வது சுன்னத் கண்களில் சுருமா இடுவது. 47வது சுன்னத் தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வது. ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் தண்ணியில் தன்னுடைய முகம் தெரியும். அப்போ தன்னுடைய முடிகளை எல்லாம் சரி பண்ணிக்குவாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்பாங்க, யாரை சொல்லலாம் நீங்களுமா இப்படி அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வது அவசியம்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ஒரு கருத்துப்படி பொதுவாகவே ஒரு முஸ்லீம் நம்ம இருக்கோம், நம்ம ஏழ்மையாகவே இருக்கோம், ஏழையாகவே இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல ஆடைகளை போறோம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவி இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் கண்டிக்கிறானா, ஒரு நல்ல ஆடை ஒருத்தர்கிட்ட இருந்தும் தன்கிட்ட இருக்கிற கிழிஞ்சு போன ஆடைகளை, பழைய ஆடைகளை அந்த அடியார் அணிகிறத பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, நான் உனக்கு கொடுத்த ஆட்கொடைகளை நீ மறைக்கிறியா அப்படின்னு அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கோவப்படுறானா. அதனால் ஒவ்வொரு முஸ்லீமும் தான்கிட்ட இருக்கிறத வச்சு தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வது அவசியம். அது ஒரு சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அடுத்து 48வது சுன்னத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்தோட எலும்புச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிட்ருக்குறாங்க. அதே மாதிரி நாமளும் சேர்த்து சாப்பிட்டோன்னா அதுவும் சுன்னத்துக்கான நன்மை நமக்கு கொண்டு சேர்க்கும். 49வது சுன்னத் வெள்ளரிக்காயுடன் பேரிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிடுவது. 50வது சுன்னத் பாதையில் இருக்கும் இடையூறுகளை அகற்றுவது. ஒரு பாதையில் போயிட்டு இருக்கோம், அங்கே முள் இருக்குது, ஒரு கண்ணாடி உடஞ்சி கிடக்கு அப்படின்னா அதை எடுத்து நம்ம ஓரமாக போடுறது மூலமாக மக்களுக்கு இடையூறு வருவதிலிருந்து நம்ம அவங்கள பாதுகாக்கிறோம், அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் ஒரு முள் கிடக்கு அப்படின்னா அதை பார்த்தும் பார்க்காம போனதே கிடையாது. அதை எடுத்து ஓரமாக போட்டுட்டு தான் போவாங்க. அதே மாதிரி நாமளும் பாதையில் போகும்போது மக்களுக்கு இடையூறு தர்ற விஷயங்களை அகற்றிட்டு போகிறது சுன்னத்தான காரியமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆக வரக்கூடிய நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை நம்முடைய வாழ்விலும் பின்பற்றி வாழ்ந்து வஃபாத்தாகும் நசீபை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. மறுமை நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.